வணக்கம் நண்பர்களே. கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்தில் பல மர்மங்கள் நீடிக்கின்றன. 1. 5 சிறப்பு படை காவலருக்கு உத்தரவிட்டது யார்? அந்த அதிகாரி யார்? ஏன் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை? இன்னொன்று, நிகிதாவின் மீது ஏற்கனவே 2011 பண மோசடி வழக்குகள் உள்ள நிலையில் 2 தினங்களாகவே பல மோசடி புகார்கள் சமூக வலைத்தளத்திலும் தொலைக்காட்சிகளிலும் வந்த வண்ணம் உள்ள நிலையில் ஏன் நிகிதாவும் இன்னும் கைது செய்யப்படவில்லை? ஒரு விசாரணை கூட துவங்காத நிலையில் உள்ள காரணம் என்ன? அந்த சிறப்பு காவலர்களுக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார்? ஏன் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை? அதே போன்று நிகிதா கல்லூரி எச்சோடியாக பணியாற்றி வரும் நிலையில் ஏன் கல்லூரிக்கு சென்று நிகிதாவை பற்றி விசாரணை செய்யவில்லை? இது போன்ற பல கேள்விகள் மர்மமாகவே உள்ளது. நிகிதா பின் பலம் யார்? நிகிதாவிற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்ன தொடர்பு? இது போன்ற பல கேள்விகள் உள்ளன. இவை அனைத்தும் நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் முன்னிலையில் நேரடி பார்வையில் விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை வெளிவரும். இனிவரும் காலங்களில் இதுபோன்று சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீதித்துறை நீதி அரசர்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்தி நேரடி பார்வையில் இந்த விசாரணையை செய்து விசாரணையில் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும். நன்றி.